ராமர் வடநாட்டு கடவுள். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, தமிழர்களுக்கும் அவருக்கும் என்ன ஒரு பிணைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. இது குறித்து ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ராமர் பிறந்தது மட்டும்தான் அயோத்தியில், ஃபுல்லாக வாழ்க்கை பூரா இங்கே தான் கழிச்சிருப்பார் போல அப்படின்னு சொல்கிற அளவிற்கு தமிழ்நாட்டையே சுற்றி சுற்றி வந்திருக்கிறார். அயோத்தியில் பிறந்து நேபாளத்தில் பொண்ணு கட்டி தமிழ்நாட்டில் பிரயாணம் செய்து ராமேஸ்வரத்துக்கு வந்து பாலம் கட்டி இலங்கைக்கு போய் தன் மனைவியை மீட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் அயோத்திக்கு போகிறதுக்கு தமிழ்நாட்டை கடந்து தான் சென்று இருக்கிறார். இதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். ராமாயண கதை கிமு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் நடந்து இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ராமன் மற்றும் அயனம் என்ற இரு சொற்களின் சேர்க்கைதான் ராமாயணம். அயனம் என்றால் சமஸ்கிருத மொழியில் பயணம் என்று பொருள். எனவே ராமாயணம் என்பதற்கு ராமனின் பயணம் என்று பொருள். இது ஒரு டிராவலாக். இந்தியா, நேபாளம், இலங்கை அப்படின்னு 3 நாடுகளில் ராமாயண கதை பயணிக்கிறது. கதை நடந்த காலகட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் ராமாயணத்தின் காலம் மகாபாரதத்துக்கு முந்தியது. இது எப்படி சரியா மகாபாரதத்துக்கு முந்தியது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி அவர்கள் செல்லும் அந்த காலகட்டத்தை பற்றி பேசுகின்ற பகுதி ஆரண்ய காண்டம். அந்த ஆரண்ய காண்டத்தில் மார்க்கண்டேய முனிவர் ராமாயண சம்பவங்களை தர்மருக்கு எடுத்துரைப்பதாக வருகிறது. இதிலிருந்து என்ன தெரியுது, ராமாயணம் நடந்த காலம் மகாபாரதத்துக்கு முந்தையது அப்படிங்கிறது உறுதியாகிறது. தமிழ்நாட்டிற்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது. அவருக்கு இங்க என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா, வட இந்தியாவில் ராமாயணத்தை எழுதிய வான்மீகியே சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் தான், சென்னையினுடைய திருவான்மியூரில் தான் தவம் புரிந்து இறை அருளை பெற்றார் அப்படிங்கிறாங்க. கம்பராமாயணத்துக்கு முன்பே சங்ககால இலக்கியங்கள் ராமாயண குறிப்புகள் காணப்படுகின்றன. பாரதம் அப்படிங்கிறது தனித்தனி பிராந்தியங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வடநாட்டிலிருந்து தென்னாட்டு வரைக்கும், இன்னும் சொல்ல போனா எக்ஸ்டெண்டடா இலங்கை வரைக்கும் ஒரே நாடு போல ராமாயணத்தினுடைய பயணங்கள், அதனுடைய கதை விரிகிறது. வெண்பா யாப்பில் அமைந்த ராமாயணமும் ஆசிரியப்பாவில் அமைந்த ராமாயணமும் முன்பு இருந்து பின்பு அழிந்திருக்க வேண்டும் அப்படின்னு மயிலை சீனி வேங்கடசாமி போன்றோர் கருதுகிறார்கள். புறநானூற்றில் 378வது பாடல் கடுந்தேர் ராமன் வன்புணர் சீதையை வலித்தகை எரக்கன் வவ்விய ஞான்றை அப்படிங்கிறது. அகநானூற்றில் 70வது பாடல் வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வில் ஆழம் போல ஒளிய விந்தன்றால் இவ்வழுங்கலூரே அப்படின்னு சொல்கிறது. மதுரை காஞ்சியில் தென்னவர் பெயரிய துன்னரும் துப்பிர் என்ற வரிகளில் தென்னவன் அதாவது ராவணன் அவரை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. கலித்தொகையில் இமயவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தனன் உடையமன் துயர்மலை இருந்தனாக ஐயரு தலையின் அரக்கர் கோமான் தொடிபொலி தடக்கையிர் கீழ்புகுந் தம்மலை எடுக்கல் செல்லா துளப்பவன் போல அப்படின்னு ராவணன் எப்படி சீதையை கைப்பற்றி சென்றார் அப்படிங்கிறது குறிக்கப்படுகிறது. நம்ம நினைச்சோம் கம்பராமாயணம் வட இந்திய காவியத்தை மொழிபெயர்ப்பு பண்ணி எழுதப்பட்டதுன்னு. ஆனால் சங்ககால பாடல்களிலேயே ராமாயண குறிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது வியப்பிற்கு உரியதாக காணப்படுகிறது. பரிபாடலில் அகலிகை சாபம் பற்றிய சித்திரம் திருப்பரங்குன்றத்து சித்திர மண்டபத்தில் வரையப்பட்டிருந்தது அப்படின்னு குறிக்கப்பட்டு இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் ராமனை பிரிந்த அயோத்தி நகர் எப்படி வருத்தமாக இருந்தது அப்படிங்கிறது செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க கடும் துயர் உழந்தோன் அப்படின்னு சொல்லிட்டு கவுந்தியடிகள் கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு கூட்டி வரும்போது ராமன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத சொல்றாங்க. பெருங்கதையில் லட்சுமணன் எப்படி அண்ணனுக்கு சேவை செய்தார் அப்படிங்கிற குறிப்பு இருக்கிறது. மேற்கூறப்பட்ட இலக்கிய செய்திகளில் இருந்து தமிழகத்தில் ராமாயண கதை சங்க காலத்திற்கு முன்னரே இடம்பெற்று வழங்கி வந்திருப்பது என்பதை நாம் உணர முடிகிறது. தமிழில் கம்பனுக்கு முன்னரே ராமாயண கதை இலக்கிய வடிவம் பெற்றிருந்தது அப்படிங்கிறதுக்கு தமிழ் இலக்கண உரை நூல்கள் வழியும் உணர முடிகிறது. தொல்காப்பிய பொருள் அதிகாரத்திற்கான நச்சினார்க்கினியார் உரையில் ராமாயண நிகழ்ச்சி இடம்பெற்ற பாடல்கள் சில காட்டப்பட்டிருக்கிறது. யாப்பெருங்கல சூத்திர விருத்தியில் பல அடியான் வந்த பகருடை வெண்பா ராமாயணமும் என்ற குறிப்பு காணப்படுகிறது. இதிலிருந்து தமிழில் ராமாயண கதை தொன்று தொட்டு வழங்கி வந்திருப்பது தெரிய வருகிறது. ராமனின் பயணம்தான் ராமாயணம். அப்போ அவர் எங்கிருந்து கிளம்பி எங்கே வந்தார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரையு நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அயோத்தி நகரில் தான் ராமபிரான் பிறந்தார். ராமர் பிறந்த இடம் ராம ஜென்ம பூமி என்று அழைக்கப்படுகிறது. சீதை பிறந்தது ஜனக்பூர், நேபாள தலைநகர் காட்மண்டுக்கு தென்கிழக்கே இந்திய எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. முன்பு இந்த இடம் பீகார் மாநிலம் முசாபர்பூர் மாவட்டத்தில் இருந்தது.
இப்போது நேபாளத்தில் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடம்தான் பிரயாக்ராஜ். இது அலகாபாத்னு இப்ப சொல்றோம். தந்தை தசரதனின் கட்டளைப்படி தனது மனைவி சீத்தை, தம்பி லட்சுமணனுடன் 14 ஆண்டு வனவாசம் புறப்பட்ட ராமர் இந்த பிரயாக்ராஜ் அலகாபாத் வழியாகத்தான் கங்கையை கடந்து செல்கிறார். கைகேயின் மகன் பரதன் அண்ணன் ராமரை சந்திக்கும் இடம் சித்ரகூட். இது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச மாநிலங்களின் எல்லையில் அமைந்திருக்கிறது. ராவணனின் தங்கை சூர்பனகை தண்டகாரண்யத்தில் முதலாக ராமரை பார்க்கிறார். இந்த தண்டகாரண்யம் என்பது சத்தீஸ்கர், ஒடிஷா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களின் எல்லைகளை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பரந்து விரிந்த வனப்பகுதி. ராமர், சீதை, லட்சுமணன் தங்கியிருந்த பஞ்சவடி, அதாவது பர்ணசாலை பகுதிக்கு வரும் சூர்பனகை ராமரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறுகிறார். வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்போது கோபமுற்ற லட்சுமணன் சூர்பனகையின் மூக்கு நாசியை அறுத்து விடுகிறார். மூக்கை அறுத்ததால் அந்த இடம் நாசிக் என்று அழைக்கப்படுகிறது என்கிறார்கள். ராவணனின் கட்டளையை ஏற்று மாயமான் வேடம் தரித்து தண்டகாரண்யம் வருகிறார் மாரீசன். இந்த பஞ்சவடியின் முன்புதான் சீதையின் கவனத்தை ஈர்க்கிறான். பஞ்சவடியில் இருந்தபோதுதான் சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி செல்கிறான். இங்கு சீதை தங்கி இருந்ததாக கூறப்படும் ஒரு குகை சீதாதேவி குகை என்றும் அழைக்கப்படுகிறது. அனுமனை ராமனும் லட்சுமணனும் சந்தித்த இடம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய 4264 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேய மலை என்கிறார்கள். வாலி ஆண்ட கிஷ்கிந்தை நாடு தற்போதைய கர்நாடகத்தின் ஹம்பி நகருக்கு அருகே துங்கபத்ரா நதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் என்கிறார்கள். வாலியை வென்று அவன் தம்பி சுக்ரீவனின் வானரப்படை உதவியுடன் தான் ராமர் சீதையை மீட்க இலங்கை செல்கிறார். ராவணன் சீதையை தூக்கிச் சென்ற போது ஜடாயு அப்படிங்கிற பறவை அவனை வழிமறைக்கிறது, சண்டையிடுகிறது. அது எங்க அப்படின்னு பார்த்தா தற்போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய லபஷி அப்படிங்கிற ஊர் தான் ஜடாயு வெட்டி வீழ்த்தப்பட்ட இடம் அப்படின்னு கூறுகிறார்கள். ஆனாலுமே இதுல மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய வருது. கேரள மாநிலம் கொல்லம் நகரில் இருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜடாயு மங்கலம் அருகே இயற்கை எழில் சூழ்ந்த மலைப்பகுதியில் 1200 அடி உயரத்தில் ஜடாயு பாறை என்ற இடம் இருக்கிறது. இங்கேதான் ராமரை சந்தித்து ஜடாயு ராவணன் சீதையை தென் திசை நோக்கி கடத்தி சென்றதாக ஜடாயு கூறியதாக செவிவழி கதைகள் சொல்லப்படுகின்றன. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஜடாயுவை பற்றிய நிறைய இடங்கள் சொல்லப்படுகிறது. ஜடாயு தான் செய்த தவத்தின் பலனாக உண்டான புனித தீர்த்தத்தில் நீராடிய இடம்தான் இப்போதைய முக்கூடல். ஜடாயு ராவணனோடு போரிட்ட போது அதனுடைய ஒரு சிறகு விழுந்த இடம் இறகு சேரி. ராவணனால் தாக்கப்பட்டு வீழ்ந்த இடம் வெள்ளை கரடு. இங்குதான் ஜடாயுவுக்கு ராமன் இறுதி சடங்குகளை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த சொல்வனம் அப்படிங்கிற ஒரு வலைப்பக்கத்துல எழுத்தாளர் ராம் பொன்னு அப்படிங்கிறவர் தமிழகமும் ராமாயண தொடர்பு நம்பிக்கைகளும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை நிறைய தகவல்களை திரட்டி எழுதியிருக்கிறார். தாடகை ராமாயண காப்பியத்தில் வருகின்ற ஒரு அரக்கி விஸ்வாமுத்திர முனிவரது யாகத்தினை நடத்த விடாமல் தொல்லை தருகிறாள். அவளை ஒழித்து கட்ட விஸ்வாமுத்திரர் ராமனை அயோத்தியில் இருந்து அழைத்து வருகிறார். எங்கே அழைத்து வருகிறார்? தாடகை மலைக்கு. அது எங்கே இருக்கிறது என்கிறார்கள்? கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டத்தில் தெரிசனம் தோப்பு என்ற ஊரின் அருகில் ஒரு நீண்ட பாறை ஒன்று இருக்கிறது. அதுதான் தாடகை மலை என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் 2500 கிலோமீட்டர், ரயில்ல 2 நாள் 4 மணி நேரம், நடந்து வந்தா சில தினங்கள் ஆகலாம். அப்படியானால் ராமனின் பயணம் நடந்து இருக்கலாம். அவ்வளவு ஏன், தசரதனே தமிழகத்திற்கு வந்து இருக்கிறார் என்கிறார்கள். ராமேஸ்வரத்தில் இந்த ஜெகநாத பெருமாளிடம் வேண்டி ராமன் பிறந்ததாக ஐதீகம். இதே போல ராமர் சீதையை மீட்க இலங்கைக்கு செல்வதற்காக பாலம் அமைக்க சீதையை மீட்க செல்லும் போதும் மீட்டு திரும்பி வந்த போதும் ராமச்சந்திரமூர்த்தி இங்க இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை வழிபட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால்தான் மோடி அவர்களும் வழிபட்டார். சரி, தாடகை மலை கதைக்கு வருவோம். இந்த தரிசனம் தோப்பு எங்க இருக்கு அப்படின்னா இந்த நாகர்கோவிலேருந்து பார்த்தோம்னா 12 கிலோமீட்டர்ல இருக்கு. விஸ்வாமுத்திர முனிவர் யாகம் நடத்துவதை தடுத்து நிறுத்தும் விதமாக அரக்கி தாடகை பொருட்கள் எல்லாம் எடுத்து யாக குண்டங்களில் எரிந்திருக்கிறாள். அதனை தடுக்கும் பொருட்டு ராமன் தன் அம்புகளை கொண்டு ஒரு கூடாரம், ஒரு விதானம் அமைத்து அந்த யாக குண்டத்தினை காத்திருக்கிறார். இந்த இடம் தான் தரிசனம் தோப்பு அப்படிங்கிறாங்க. இந்த தாடகை மலையை எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய அறைக்கு அப்படியே படுத்திருந்தா அப்படி இருக்கும். அது போல ஒரு வடிவமைப்புடன் இருக்கிறது. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் சாலையில் தக்கலைக்கு தெற்காக 4 மைல் தூரத்தில் தாடகையை வதம் செய்கிறார் ராமன். அரக்கியா இருந்தாலும் பொண்ணா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வில்லை கீழே ஊனி யோசித்து கொண்டிருக்கிறார் ராமன். விஸ்வாமுத்திரர் பொண்ணா அது, அரக்கி தான் அது, நீ ஏன் பொண்ணுன்னு பார்க்குற அப்படின்னு ஒரு அம்பை ஏவி அவளை அழித்து விடு அப்படிங்கிறாரு. அப்புறம்
அந்த வில்லை எடுத்து நாணேற்றி அவளை அழித்து விடுகிறார். ராமன் யோசிப்பதற்காக தரையில் ஊனி இருந்தார் இல்லையா, அவருடைய வில்லு, அந்த வில்லு கீறிய இடமே வில்லுக்கீரி என்கிற இடம் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம இப்படி ஒரு தாடகையை கொண்டுட்டோமே அப்படின்ட்டு பிரம்மகத்தி பாவம் வந்துருமேன்னு சொல்லிட்டு கூடங்குளத்திலிருந்து தெற்காக கடலோரத்தில் 5 கிலோமீட்டர் தொலைவில் விஜயாபதி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு யாகமும் செய்கிறார்கள் ராமரும் லட்சுமணனும். ராமபிரான் சனி பகவானை வழிபடுவதற்காக தேவிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல கடல்ல ஒரு 9 பிடி மணல் எடுத்து நவக்கிரகங்களை உருவாக்குகிறாரு. கடல் கொந்தளித்து அவற்றை குலைக்க முற்படுகிறது. ராமன் அதை அடக்குறாரு. அதற்கு சாட்சியாக இன்று வரைக்கும் அந்த பகுதியில் கடல் அலைகள் இன்றி அமைதியாக காட்சியளிக்கிறது என்கிறார்கள். ராமாயணத்தில் வாலி முக்கிய பாத்திரம். அவரையும் தமிழ்நாட்டுடன் தொடர்புடையவராக சொல்கிறார்கள். பெரம்பலூருக்கு 15 கிலோமீட்டர் தொலைவில் கோனேரி ஆற்றங்கரையில் வாலி இறைவனை வழிபட்டதால் இன்ன வரைக்கும் அந்த ஊர் பேரு வாலிகண்டபுரம். அங்க இருக்கக்கூடிய மூலவர் வாலீஸ்வரர் அப்படின்னு பெயர் பெற நேர்ந்தது. அரசூர், தாரமங்கலம், தென்குரங்காடுதுறை, வடகுரங்காடுதுறை, மயிலை வாலீஸ்வரர் கோயில், காஞ்சி வாலீஸ்வரர் கோயில், சேவூர், வாலிநோக்கம், சுக்ரீவன் வந்து வழிபட்ட சர்க்கார் பெரியபாளையம் அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய காரண பெயர்களோடு ஊர்கள் இருக்கிறது. கழுகுமலையிலிருந்து வெம்பக்கோட்டை செல்லும் வழியில் 50 மீட்டர் உயரமுடைய பாறை இருக்குது. இந்த பாறையை குகன் பாறை அப்படின்னு அழைக்கிறார்கள். ராமன் வருகைக்காக இப்பாறையில் தான் குகன் காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. சிவகங்கை அருகே இருக்கக்கூடிய திருமலை கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறிய மலையில் ராமனும் சீதையும் தங்கள் வனவாசத்தின் போது ஓய்வெடுத்தாங்க. இங்க மஞ்சள் உரசி சீதை குளித்திருக்கிறாள். சீதை தண்ணீரை கையினால் தள்ளிவிட்ட இடத்தில் அவரது விரல் பதிந்த இடம் இன்றும் காணப்படுவதாக இப்பகுதி மக்களால் சொல்லப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிராமம் வனவாசி. ராமன் வனவாசியாக அலைந்து திரிந்த இடமாதலால் இப்பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. சீதை ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்ட போது தன்னை தூக்கி சென்றுள்ள இடம் தெரிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அணிகலன்களை ஒவ்வொன்றாக கலற்றி வீசுகிறாள். அப்படி வீசப்பட்ட அணிகலன்களுள் பாடகம், அதாவது கொலுசு விழுந்த இடம்தான் பாடகச்சேரி அப்படிங்கிறாங்க. வனவாசி மலை கொப்பு கொண்டை ராயன். கொப்பு அப்படின்னா பழங்கால காதணி, கொண்டை என்றால் மலையினுடைய சிகரம். இந்த இடத்துல கொப்பு விழுந்ததனால் இந்த பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது. குமரி மாவட்டம் அதங்கோட்டிலிருந்து தென்மேற்காக 5 கிலோமீட்டர் தொலைவில் முன்சிறை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இலங்கை அசோகவனத்தில் சீதையை ராவணன் சிறை வைப்பதற்கு முன்பதாக இந்த இடத்துல சிறை வைத்ததால் முன்சிறை அப்படின்னு பெயர் பெற்றதாம். கழுகுமலைக்கு அருகில் வானரமுட்டி அப்படிங்கிற ஊர் இருக்கிறது. ராமன் இந்த வழியாக இலங்கைக்கு தன் படைகளுடன் சென்றபோது வானரங்கள் இங்கு தங்கியதால் வானரமுட்டி. வேதாரண்யம் கோடியக்கரை சாலையில் 3வது கிலோமீட்டரில் ராமர் பாதம் அப்படின்னு இப்பவும் இருக்கு. இங்கிருந்து பார்க்கும்போது ராவணன் கோட்டையின் பின்புறம் தெரிந்ததாம். ஒரு வீரன் பின்புறமாக சென்றது தாக்குவது அழகல்ல என்பதனால் ராமேஸ்வரத்துக்கு போய் கோட்டையின் முன்புறமாக ராமன் தாக்கினாராம். அப்போ நினைச்சேன், ஏன் இவர் வந்து கோடியக்கரைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு இப்படி சொல்றாங்க. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து வடக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கெந்தமாதன பர்வதம் மணல் குன்றே ராமேஸ்வரன் தீவில் உயரமான பகுதி. சீதையை தேடி வந்த ராமன் இந்த குன்றின் மேல் நின்று இலங்கையை நோக்கினான் அப்படின்னு சொல்றாங்க. சீதாதேவியை தேடி இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றதனால் தேவிப்பட்டினம் அப்படின்னு அந்த ஊரை சொல்றாங்க. தங்கச்சி மடத்தில் இருக்கக்கூடிய ஏகாந்தராமர் கோயில். ஏன் ஏகாந்தராமர் கோயில் அப்படின்னா ஏகாந்தமாக அமர்ந்து சீதையை பற்றி சிந்தனை செய்திருக்கிறார் ராமன், அதனால ஏகாந்தராமர் கோயில். இதெல்லாம் ராமாயணத்துடன் தொடர்புடைய ஊர்களாக காட்டப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய கண்டதேவி. இலங்கையில் சீதையை சந்தித்து திரும்பிய அனுமன் ராமனிடம் கண்டேன் தேவியை என்று கூறியதால் இவ்விடம் கண்டதேவி என்று அழைக்கப்படுகிறதாம். ராமேஸ்வரத்திற்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய மன்னார் தீவுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கற்களால் ஆன ஆழமற்ற மேடுகள் சீதையை மீட்பதற்காக ராமர் கடலை கடந்து செல்ல மண் மிதக்கும் கல் மரங்களை கொண்டு வானரங்கள் கட்டிய 30 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ராமர் பாலமும் ராமாயணத்துடன் நம்மை தொடர்பு படுத்துகிறது. போரின் போது அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மலையின் துணுக்குகள் விழுந்த இடங்களில் இருக்கக்கூடிய குன்றுகள் மருந்து மலைகளாக இன்றும் இருக்கிறது. குருத்தமலை, மலைவையாவூர், புதுப்பாக்கம், ஒலகடம், மருந்துவாள் மலை, சஞ்சீவி மலை, ஔஷதகிரி, சிங்கம்புணரி, சுருளிமலை, பர்வதமலை, நார்த்தாமலை, வருங்கப்பள்ளம், தலைமலை, அரகோண்டா, இந்த மலைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இவையெல்லாம் சஞ்சீவி மலையிலிருந்து விழுந்த துண்டுகளாக கருதப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து 11 கிலோமீட்டர் வடகிழக்காக இருக்கக்கூடிய கிராமம் சேந்தமங்கலம். இலங்கையில் ராவணனுடன் போர் செய்து வென்று சீதையை ராமன் மீண்டும் சேர்ந்த இடம், அதனால சேந்தமங்கலம். சீதையை மீட்க ராமன் அயோத்தி செல்லும் வழியில் வழிபட்ட இடங்கள் தனுஷ்கோடி, ஜடாமகுட தீர்த்தம், வில்லூன்றி, திரு ஆதனூர், செம்பொன் சேகோயில், ஜோதிர்லிங்கம், மஞ்சக்கம்பை, ஏரிகாத்தராமர், செங்கல்பட்டு, சிவன்மலை, திருக்குறக்குக்கா, மானந்தகுடி, நெடுங்குன்றம், வடுவூர், முடிகொண்டான் அப்படின்னு லிஸ்ட் நீளுது. ராமேஸ்வரம், திருமறைக்காடு, திருக்கண்ணபுரம், திருவாரூர் மன்னார்குடி சாலையில் இருக்கக்கூடிய திருராமேஸ்வரம், குருவிராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், பட்டீஸ்வரம், தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் இருக்கக்கூடிய பாவநாசம், பார்ப்பான்குளம், புதுவயல், தீர்த்தகிரி, நந்தம்பாக்கம், திருவாமத்தூர்,
திருவான்மியூர், காஞ்சி, கும்பகோணம், பிச்சாண்டார் கோவில், மயிலாப்பூர், இப்படி ராமர் வழிபட்ட தலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையுடன் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் கடையம் பகுதியில் தத்துவாசரா நதியில் ராமன் நீராடியதால் இந்த நதிக்கு ராமநதி அப்படின்னு பெயர். இப்போதும் இந்த பெயரில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. திருநறையூரில் புண்ணிய நீராடி மண்ணால் லிங்கம் செய்து வழிபட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலையின் மேற்கடிவாரத்தில் கல்படி அப்படிங்கிற ஊர் இருக்குது. இந்த ஊருக்கு என்ன விசேஷமா இவங்க சொல்றாங்க, ராவணனை வென்று சீதையுடன் திரும்பிய ராமன் சீதை மற்றவர்களுக்கு சந்தேகம் எழும்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்னி பிரவேசம் செய்ய உத்தரவிட்ட இடம் இதுதான். இங்கே தான் அவர் புனிதத்தன்மையை நிரூபித்தார். அதன் பிறகே இவர் கைப்பிடித்தார். அதனால இது பேர் கைப்பிடி கல்யாணபுரமாக மாறியது. அதுக்கு பிறகு கைப்பிடி அப்படின்னு சுருங்கி அப்புறம் கல்படி அப்படின்னு வழங்கப்படுகிறது என்கிறார்கள். இது இல்லாமல் ராமர் பஞ்சலிங்க தலங்கள் திருநெல்வேலியிலிருந்து, தேவநல்லூர்லேருந்து, சிங்கிக்குளத்திலிருந்து, களக்காடிலிருந்து இப்படி வழிபட்டு இருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புத்தூர், ராமபிரானின் மைந்தர்கள் தவகுசர்கள் இங்கே தான் அவதரித்தார்கள் அப்படின்னு இந்த ஊரை கருதுகிறார்களாம். சீதாதேவி நீராடியதாக கருதப்படும் இங்குள்ள குளம் சீதேவி குளம், சீதலி குளம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. நம்ம கோயம்பேடு வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்த ராமனின் அஸ்வமேத யாக குதிரையை திருவான்மியூருக்கு வந்திருக்குது. அந்த அஸ்வமேத யாக குதிரை அது அப்படியே கோயம்பேடுக்கு வந்திருக்குது. அதை லவனும் குசனும் சேர்ந்து கட்டி போட்ட இடம்பே கோயம்பேடு அப்படிங்கிறாங்க. கோ என்றால் அரசன், அயம் என்றால் குதிரை, பேடு என்றால் கட்டுதல். அரசனுடைய குதிரையை கட்டி விட்டார்கள். இதை பார்த்த உடனே ராமன் டென்ஷன் ஆகி பொன்னேரிக்கு மேற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சின்னம்பேடு, சிறுவாபுரி அப்படின்னு அந்த ஊரையும் அழைக்கிறார்கள். அங்கு ராமனுடன் லவன் குசன் இருவரும் போர் செய்து ராமனை வெற்றி கொள்கிறார்கள். இந்த ஊர் சிறுவர்புரியாகி சிறுவாபுரியானது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ராமருக்கும் தமிழர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தெரியுது. ராமன் நேபாளம் முதல் இலங்கை வரை நடந்தாலும் இந்தியாவின் பிற மாநிலங்களை விட தமிழகம் தான் ராமாயணத்தை மிகுதியாக தன்னுள்ளே உள்வாங்கி கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கிறது. தமிழ்நாட்டில் ராமன் சீதையை தேடி வருவது முதல் ராம ராவண போர் முடிந்து சீதையுடன் அயோத்தி திரும்பி முடிசீட்டு விழா நடைபெறும் நிகழ்வு வரை ராமாயணம் சித்தரிக்கும் காட்சிகளை தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு இடத்தோடையும் சம்பந்தப்படுத்தி ராமாயணம் தமிழ்நாட்டு மக்களோட பின்னி பிணைந்திருப்பது போல இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது. இதெல்லாம் படிக்கும்போது இப்படி ஒரு டிராவலாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்கு எழுந்தது. இது பற்றிய உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.